தமிழ்நாடு அனைத்து சமுதாய கூட்டமைப்பு செயல் தலைவர்களின் மேற்கு மண்டல செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம். வணக்கம். தமிழ்நாடு அனைத்து சமுதாய கூட்டமைப்பின் மேற்கு மண்டல செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் திருப்பூர் பெருமாநல்லூர் ரோட்டில் உள்ள கூத்தம்பாளையத்தில் நடைபெற்றது. மாநில செயலாளர் முத்து முகமது தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் குறிஞ்சி சந்திரசேகர் வரவேற்புரையாற்றினார். மாநில பொருளாளர் முனுசாமி கவுண்டர், மாநில துணைத் தலைவர் பெரிய பொன்னார், மேற்கு மண்டல தலைவர் விஜய் வேடுவர், திருப்பூர் மாவட்ட தலைவர் வேளாங்கண்ணி ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு அனைத்து சமுதாய கூட்டமைப்பின் மாநில தலைவர் சதீஷ்குமார் சிறப்புரையாற்றினார். போயர் பேரவை மாநில தலைவர் மூர்த்தி, வீரநம்பி, குறிஞ்சி பேரவை மாநில தலைவர் சிவகுமார், அரசியல் களம் ஒருங்கிணைப்பாளர் ராஜா முத்தரையர், ஜனநாயக மக்கள் எழுச்சி தமிழ் முன்னேற்ற கழகம் தாயுமானவன், அகில பாரத மக்கள் கட்சி மாநில தலைவர் பாபு பரமேஸ்வரன், தொட்டி நாயக்கர், சமுதாய ஒருங்கிணைப்பாளர் ராஜகோபால், தமிழ்நாடு பண்டாரத்தார் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இறுதியாக ஈரோடு மாவட்ட தலைவர் சசி நன்றி உரையாற்றினார். மேலும் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தொகுதி வாரியாக வேட்பாளரை நிறுத்துவது, மாநில மாநாடு நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செய்தியாளர் யோகேஸ்வரி. தமிழ்நாடு அனைத்து சமுதாய கூட்டமைப்பின் மேற்கு மண்டல கூட்டம் இன்று சிறப்பாக திருப்பூரில் முத்து முகமது அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. சமுதாய சொந்தங்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் வருகின்ற 2026 தேர்தலில் தனித்து போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று உறுதி செய்துள்ளோம். அனைத்து சமுதாயங்களுக்கும் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு கோரிக்கைகள் இருக்குது. அதை வலியுறுத்தி வருகின்ற நாட்களில் அரசுக்கு, மத்திய அரசுக்கும் மாநில அரசையும் வலியுறுத்தி அந்தந்த சமுதாயத்திற்கான தேவையான விஷயங்களை இந்த அமைப்பு பெற்றுத்தரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். சார், தேர்தல் வெற்றி தோல்வி எப்படி எடுத்துக்குவீங்க? தேர்தல் வெற்றி தோல்வி நாங்கள் முழுமூச்சாக இறங்கி வேலை பார்த்தோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியுமே அந்தந்த ஜாதி சம்பந்தப்பட்டவர்கள் தான் நின்று ஜெயிக்கிறாங்க. இப்போ நாடார் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் வேறு யாரும் ஜெயிக்க முடியாது, நாடாக தான் ஜெயிக்க முடியும். கவுண்டர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் கவுண்டர் தான் ஜெயிக்க முடியும். வன்னியர் அதிகமாக இருக்கிற தொகுதியில் வன்னியர் தான் ஜெயிக்க முடியும். இன்னொரு சமுதாய தலைவர் போய் ஜெயிக்க முடியாது. அப்படி அனைத்து சமுதாயமும் எங்கள் கூட இருக்கிறாங்க. அதனால் எந்த தொகுதியில் நாங்கள் எந்த தொகுதியிலையும் எங்களால் 234 தொகுதியிலையும் எங்களால் இம்மீடியட்டாக ஆட்களை அறிவிக்க முடியும். அவர்கள் தேர்தல் பணியை தொடங்கவும் இம்மீடியட்டாக எங்களால் பண்ண முடியும், உடனடியாக செய்யும்.